நம்ம கண்மணி இவனுக்கு கட்டி கொடுப்போம்னு என்னென்ன சொல்றீங்க? இந்த நிலைமையிலயும் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுறேன்னு நீ சொல்றதுக்கு காரணம் ஒன்னதாப்பா கேக்குறேன். உன் கண்ணு முன்னாடி தானே இம்புட்டு நாடகமும் நடந்து முடிஞ்சது. இந்த நிலைமையிலயும் எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்தவித மனஸ்தாபமும் இல்லாம தாலி கட்டுறேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன காரணம்ங்கற? உடம்புக்கு முடியாத பொண்ணு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் ஒத்துக்கிட்டான். ஓஹோ, அப்படியா? ஆமா. பாக்க நல்ல மனுஷங்களாத்தே இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க ஒத்த ரூபா கூட வரதட்சணை தர மாட்டோம். ஒரு பொட்டு நகை போட மாட்டோம். காரி கீரு பங்களான்னு எதுவும் கிடையாது. என் மகனோட ஒட்டுமொத்த சொத்தும் எங்க வீட்டு ஆண் வாரிசுகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கிடையாது. வேணும்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஒரு 50,000 60,000 தரோம். அதை வாங்கிக்கிட்டு பொண்ணு மாப்பிளைய வாழ சொல்லுங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? சொத்துக்காகவான நீங்க கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லி உங்க மகனை தாலி கட்ட சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணன் அவர் பொண்ணுக்கு பணமும் நகையும் கொடுக்காமையா போயிட போறாரு. நீ பேசாதடி, அவர் பேசட்டும். பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டமா இருக்கேமா. ஓ, அப்ப சொத்து பத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்கம்மா. நீ எதுவும் பேசாதயா. தராதர என்னங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. அம்மா, ராசாங்கம் சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு சொல்றவங்க நாளை பின்ன கண்மணி கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டி அவளை காயப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படிப்பட்ட ஆளுங்க காலம் பூரா அவளை பாசமா பாத்துக்குவாங்களா சொல்லு? இப்ப சொல்றேன்ப்பா, கண்மணியோட மனசுல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணும். அந்த ஆறுமுகத்தை பத்தி எனக்கு தெரியும்பா. சொந்த அக்கா மேலயும் அக்கா புள்ள மேலயும் அவ்வளவு பாசமான பையன்பா. அவன் எந்த வகையிலும் தப்பானவனா இருக்க மாட்டான்ப்பா. எங்க இருந்தாலும் உடனே அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. சரி, உடனே கூட்டு வந்துடுறேன் மாமா.